இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சிஸ்டர் எனக்கு வந்து கட்டிங் வீடியோ வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. சரி, எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நானும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த டிவைடடு அப்படி இந்த டிவைட் பண்ணுறது, வகுக்கிறது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது புரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியல. ஏன்னா அப்பா கிட்ட கற்றுக்கிட்டனால எனக்கு அதை பற்றி அனுபவமே சுத்தமாக இல்லை. ஏதோ பெருக்கணும், கூட்டணும், கழிக்கணும்னாங்க. பொதுவாக நான் வந்து ஒரு ஷோல்டர் அளவு எடுத்தேன் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஒரு பாடி லூஸ் எடுத்தேன்னா அதை நாலாக பங்கிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் பாடி லூஸ் வைப்பேன். ஸோ இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி க்ளோஸ் நெக் வைக்கணும்னா ஷோல்டர் அளவு நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த அளவை நான் அப்படியே வச்சுருவேன். அந்த டிவைடுன்னு கேட்கும் போது எனக்கு தெரியல. அப்புறமா தான் தெரியுது, டிவைடுனால் நம்ம இப்போ 4ஆக பங்கிட்டு வைக்கிறோம் இல்லையா. ஒரு அளவை வந்து ஒரு பாடி லூஸை வந்து ஃபுல் லூஸை எடுத்து அதை ஒரு பக்கம் தான் வைக்கிறோம். அதை வந்து ஏதோ 4 போட்டு வகுக்கணுமா. ஸோ அப்படி சொல்லும் போது தான் இதை தான் இவங்க வந்து டிவைடடு, பெருக்கல், கழித்தல் இப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. ஸோ அவங்க கேட்கும் போது நான் ஏதோ அது பெரிய கஷ்டம், நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கே தெரியாத ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். அந்த மாதிரி படித்தவங்க சரி நீங்கள் டிவைடடு, கழிக்கிறது, பெருக்கிறது அந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க. இப்போ நாங்களாம் படிக்காததான் வந்து இந்த வேலையை கற்றுக்கிட்டோம் அப்பா கிட்டேருந்து. படித்தவங்களுக்கு ஓகே அது. ஸோ படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நானே ஒரு செகண்டை பயந்துட்டேன். அவங்க கேட்ட கேள்வியில் என்னடா நம்மளுக்கே தெரியல இவங்க சொல்கிறது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நாங்கள் படிக்காதவங்க நாங்கள் செய்கிறதும் படித்தவங்க நீங்கள் செய்கிறதும் ரெண்டும் ஒரே வேலை தான். வார்த்தையால் நீங்கள் சொல்கிற மாடுலேஷன் மட்டும்தான் மாறுதே தவிர செய்கிற வேலையும் ஒன்று தான். அதே மாதிரி நாங்கள் ஷோல்டர் அளவு குறைச்சி வைக்கிறது ஒன்று தான். புட்டிக்கில் வேலை செய்கிற டைலரும் ஒன்று தான். நாங்கள் இந்த மாதிரி தனியாக ஷாப் வச்சு டைலரும் ஒன்று தான். அனுபவம் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களுக்கு அனுபவம் வர வர உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் நிறைய பேர் குழம்பிட்டுருப்பீங்க. இந்த என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கே உண்மையாக சொல்லப்போனால் புரியல தான். அதனால் அந்த மாதிரி புரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் உண்மையாக போக போக உங்கள் அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டாம். இதை ஏதோ 4ஆக வைக்கணும், 5ஆக வைக்கணும், இதை கம்மி பண்ணால் அதை கம்மி பண்ணால் பெரிய விஷயம் கிடையாது. ஷோல்டருக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஹார்மோனுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அதை நீங்கள் போக 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 தான் கற்றுக்குவீங்க. ஸோ எடுத்தோடனே யாருக்கும் வரப்போகிறதில்ல. அந்த சிஸ்டர் கேட்டதுனால தான் இந்த பதிவு போடணும்னு நான் நினச்சேன். அந்த சிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.